வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெம்பர் டேண்ட்ரம்ஸ் பற்றி. அதாவது டெம்பர் டேண்ட்ரம்ஸ் என்னன்னா, திடீர்னு ஒரு குழந்தை வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறது. ஸோ இந்த அடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா குழந்தை இப்படி அடம் பிடிக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்லாம் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுறதுன்றது ரொம்ப ப்ரூடெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு டெம்பர் டேண்ட்ரம் அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சில சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ்னால வரலாம். சைக்காட்ரிக் கண்டிஷனாக என்ன சொல்ல வரேன்னா, சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அதை என்ன சொன்னால் ASD, அதாவது ஆட்டிசம் சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டிசம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க எமோஷன்ஸை புரிஞ்சக்கூடிய தன்மையோ இல்லை கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடம் பிடிக்கிற தன்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொன்று ADHDன்னு சொல்லுவோம். ADHD அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அவங்களால வந்துட்டு கவனம் சரியாக செலுத்த முடியாது. அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்காமல் முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு செஞ்சுருவாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அடம் பிடிக்கிற தன்மை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே அப்பா அம்மா சொல்கிற பேச்சுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டிசார்டர்ஸ்னால் வந்துட்டு ரூல்ஸுக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் வந்துட்டு குழந்தைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் டெம்பர் டேண்ட்ரம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னும் வேறு சில இடத்துல எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இதே குழந்தைங்களுக்கு ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒரு ஆங்ஸைட்டியோ இருக்குதுன்னா அங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒன்று, கரெக்டான பேரண்டிங் பண்ணனா கண்டிப்பாக டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கரெக்டான பேரண்டிங் இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் ஒரு பேரண்ட் வந்துட்டு குழந்தை அடம் பிடிக்குது, அந்த டைமில் அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னா, இன்னொரு பேரண்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு வந்துட்டு அவங்கள வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறது. அந்த சேம் டைம் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நிறைய அடம் பிடிக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே விதமான பேரண்டிங் பண்ணணும். இன்கேஸ் அது ஒரே விதமான பேரண்டிங் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் மதர் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்கணும். ஒருத்தவங்க ஐயோ பாவம் அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டு கண்டிக்கிறது உதாசனப்படுத்திட்டாங்கன்னா அதை குழந்தைங்க பிடிச்சிக்கிட்டு நிறைய அடம் பிடிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பப்ளிக் பிளேசஸில் முக்கியமாக வந்து டெம்பர் டேண்ட்ரம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டெம்பர் டேண்ட்ரம் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் அதை கிவின் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு அவங்க கேட்குற அந்த பொருள் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடம் பிடிக்கும் போது முக்கியமாக அவங்க கேட்குறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ட்ரபிளில் மாட்டுவீங்க. சரி, இப்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றது பார்த்துட்டோம். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 4 வயசு வரைக்கும் டெம்பர் டேண்ட்ரம்ஸ் சொல்கிறது அதை பற்றி நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டான பேரண்டிங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கன்சிஸ்டண்ட்டான பேரண்டிங் என்னென்னா வந்துட்டு அந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும். காமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் பதட்டப்பட்டு நீங்கள் வந்து கோவப்பட்டீங்கன்னா அதே விஷயத்தை பிடிச்சிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப கிளியராக இருங்க, ரொம்ப காமாக இருங்க. உங்களுக்கு அவங்ககிட்ட என்ன வேணுதோ கிளியராக சொல்லுங்கள். இங்கே பாரு, நீ இதனால தான் நீ வந்துட்டு நீ அடம் பிடிக்கிற, ஃபஸ்ட்டு அடம் பிடிக்கிறது நிப்பாட்டு, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் காம ஒரு தடவை நான் சொல்லிட்டேன் சார் கேட்க மாட்டேங்க, ஒரு தடவை கிடையாது பல தடவை நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். இதே மாதிரி ஒரு டைம் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு என்றைக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காமாகணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை அமைதியாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நிறைய பாராட்ட ஆரம்பிங்க. அப்படி பாராட்ட ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களே திருத்த ட்ரை பண்ணும்போது நீங்கள் பாராட்டுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம இந்த இடத்துல பாராட்டாங்க, நமக்கு தேவையான ரெக்கக்னிஷன் கிடைக்கிது, ஸோ இதுக்கேற்ற நம்ம பண்ணுவோன்ட்டு அவங்களும் வந்துட்டு அந்த டெம்பர் டேண்ட்ரம் த்ரோ பண்ணாமல் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இன்கேஸ் அவங்க டெம்பர் டேண்ட்ரம் த்ரோ பண்ணுறாங்கன்னா அதை கண்டுக்காமல் இருங்க. இன்னும் சில விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட அடம் பிடிக்கிறது இத்தனை நாள் நீ பண்ணாமல் இருந்தேன்னா உனக்கு வந்துட்டு நான் இந்த பொருள் வாங்கி கொடுக்குறேன், அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி, அதெல்லாம் நீ கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஸோ டெம்பர் டேண்ட்ரம் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பயப்படாதீங்க. நான் சொன்ன இந்த சைக்காலஜிக்கல் வேல ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா தெரபிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் எதாவது இருக்குது அதை கிளியராக எவாலுவேட் பண்ணும். அப்படி எவாலுவேட் பண்ணி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணாலே அது சரியாயிடும். ஸோ இதை பற்றி நிறைய ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிம்மதியாக இருங்க.